வீவர்ஸ், நாங்கள் 75 வருஷ கட்சி. உங்களுக்கு எவ்வளோ அரசியல் அனுபவம் இருக்குது தெரியுமா? திமுக காரங்கன்னா சும்மா கிடையாது அப்படின்னு வாய்க்கு வாய் பேசக்கூடிய திமுக காரங்களுக்கு மரியாதைனா என்னன்னே தெரியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை அடுத்தடுத்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஆளாக இப்போ வெளியில் வந்துகிட்டே இருக்கிறாங்க. யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏகப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. டிஎம்கே எம்எல்ஏ, அதாவது விளாத்திக்குளத்தினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மார்க்கண்டேயன் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி சிவாஜி கணேசன் அவர் எந்த அளவுக்கு ஆபாசமாலாம் பொது மேடையில் ஏறி நின்று பேசுவார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரையும் என்கரேஜ் பண்ணி அவருக்கு விருதெல்லாம் கூட வழங்கினாங்க டிஎம்கேவினுடைய தலைமை. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சமீப காலமாக நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறார் அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ அடுத்த ஆளாக மார்க்கண்டேயன் அவர்களை இறக்கி விட்டுருக்காங்க. இவர் ஏற்கனவே அதிமுகவில் இப்போ திமுகவுக்கு வந்தவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? இப்போ இதுல அப்டேட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவரை 15 நாட்கள் சிறை காவல்ல வச்சிருக்காங்க, ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தா பாளையங்கோட்டை சிறையில வந்துட்டு அவரை வச்சிருக்காங்க. ஓகேவா? இவரை வந்து பாக்குறதுக்கு எம்பி கனிமொழி அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க போயிருக்கிறாங்க. அவங்க போனதை விட அவங்க பேசின டைலாக் தான் நம்மள வந்துட்டு ரொம்ப நெகிழ்ச்சி அடைய செய்யுது. என்ன டைலாக் பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, திமுக காரங்களுக்கு சிறைக்கு செல்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அதை பார்த்துலாம் நாங்கள் வந்துட்டு பயந்து அஞ்சு ஓட மாட்டோம், அதுலேயும் பாளையங்கோட்டை ஜெயிலெல்லாம் அங்கே தான் வந்துட்டு கலைஞர் அவர்கள் இருந்த இடம், அதனால அங்கே போகிறது வந்துட்டு எங்களுக்கு பெருமை தான் அப்படின்ற மாதிரி கனிமொழி அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இல்லை, எனக்கு புரியல. அதாவது இந்த எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் மக்களுக்காக போராடி அதனால் அவர் வந்து சிறைக்குள்ளே போய் உட்காரல. நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவரை ஒரு பேசிக்கான மரியாதை கொடுக்காம, லிட்ரலாக சொல்லணும்னா பொது மேடையில் ஏறி நின்று அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறாரு. அதனால் அதை கண்டித்து போலீஸார் அவர் மேலே சில பிரிவுகளுக்கு கீழே வழக்கு பதிவு பண்ணி அவரை கொண்டு போய் சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. இதை பார்த்து உங்களுக்கு எப்படி பெருமையாக இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்றது தெரியல. அப்போது அதாவது வந்துட்டு ஒரு தலைமையாக முதல்வருக்கு இருக்கக்கூடிய மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை வந்துட்டு கண்டிச்சிருக்கணும். அதுக்கு எந்த ஒரு அறிக்கையும் இப்போ வரைக்கும் திமுகவின் தலைமையிலிருந்து வெளியில வரவே இல்லை. அதுக்கு ஆப்போசிட்டா முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் கனிமொழி அவர்கள்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமே, அதாவது ஒட்டுமொத்த கட்சியுமே சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயிலில் போய் பார்த்துட்டு வராங்க. அப்படின்னா அப்போ அவர் பேசின அத்துணை விஷயங்களும் தான் திமுகவினுடைய நிலைப்பாடாக இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது அவரை வந்து அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு காலையில் 6 மணிக்கு போயிட்டு அவரை நேற்றுக்கு அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அவரை அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போனதுல இருந்து திமுக காரர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி அவர்கள்னு எல்லாருமே வரிஞ்சு கட்டிக்கிட்டு இது வந்துட்டு ஒரு கருத்து சுதந்திரம் கிடையாது, விமர்சனம் வச்சுக்கிறத கூட வந்துட்டு தாங்க முடியலை, இதெல்லாம் வந்துட்டு ஜனநாயக படுகொலை, அப்படி இப்படின்னு என்னென்னமோ வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. கருத்து சுதந்திரத்தை வந்துட்டு மிதிக்கிறாங்க, பிதுக்குறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, நீங்க விமர்சனம் வச்சா இந்த மாதிரி நடவடிக்கைகள் வரப்போறதே கிடையாது. தாவேகாவினுடைய தப்பை சுட்டி காட்டி அவங்க ஏதாவது ஊழல் பண்ணாலோ, அவங்க ஏதாவது கொள்ளையடிச்சாலோ, இல்லை மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்களை ஒழுங்கா செய்யாம இந்த மாதிரி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி நீங்க விமர்சனம் தாராளமா வைக்கலாம். அதை தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அப்படி நீங்க விமர்சனம் வச்சிங்க அப்படின்னா இந்த கைது நடவடிக்கை எதுவுமே வரப்போறது கிடையாது. அந்த எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் வச்சது விமர்சனமா? அவர் என்ன பேசியிருந்தார் தெரியுமா? மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டையே கொச்சையா பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, உன்னை நான் வந்துட்டு சட்டமன்றத்துல பாத்துக்கிறோம்டா, பாடா போடான்னு நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பேசியிருக்கிறாரு. சட்டசபையை இழுத்து மூடுவானாமே, மூடிதான் பாரு, அதுக்கப்புறம் எலும்பு எல்லாத்தையும் உடைச்சு அள்ளிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை ஸ்டேஜில் ஏறி பேசியிருக்கிறாரு. இதுக்கு இந்த சைடு வன்னியரசு அவர்கள் என்ன அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, எல்லாருடைய உடம்புலையும் எலும்பு இருக்க தான் செய்யுது அப்படின்ற மாதிரி மறைமுகமாக பேசியிருந்தார். அப்போ இந்த இடத்துல எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் வன்முறையை தூண்டுற செயல்லையும் ஈடுபட்டிருக்கிறாரு. முதல்வர் விஜய் அவர்களை லிட்ரலாக கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார், அவருக்கு வன்முறையை தூண்டி இருக்கிறாரு. இதில் எங்கே தாவேகா மேலே அவர் விமர்சனத்தை வச்சாரு? விமர்சனத்தை அதாவது சன் நியூஸில் எப்படிலாம் நியூஸ் போடுறாங்கன்னா, ஒரு முதல்வர் மேலே அந்த கட்சி மேலே விமர்சனம் வச்சதை கூட தாங்கிக்க முடியாமல் அவரை கைது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி போடுறாங்க. இதுதான் உங்கள் ஊரில் வந்துட்டு விமர்சனமா?
அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இந்த எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் இப்போ கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு இல்லையா, அவருடைய மகன் வந்து இப்போ செய்தியாளர்களுக்கு முன்னாடி பேசியிருக்கிறாரு. அவருடைய ஓல்டு வீடியோலாம் எடுத்து இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னாடி போயிட்டு அந்த திருப்பரங்குன்றம் மலையில வந்துட்டு தீபம் ஏற்றத்துக்கு தீர்ப்புலாம் வந்தது இல்லையா, ஸோ அதை வச்சு ஒரு மத அரசியல் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் கத்திக்கிட்டு ஓடினாரு. அப்போ போலீஸார் வந்து அவரோட வாயை பொத்தி அழைச்சிட்டு போனாங்க இல்லையா, ஸோ திமுகவுக்கு ஆப்போசிட்டா பேசுறாரு அப்படின்ற மாதிரி அவரை வந்து வாயை பொத்திலாம் அழைச்சிட்டு போனாங்க. அந்த அவர் தான் வந்துட்டு இவர் அப்படின்ற மாதிரி பழைய ஓல்டு வீடியோஸ்லாம் இப்போ எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. ஓகேவா, எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்களுடைய மகன் இப்போ என்ன பேசியிருக்கிறாருன்னா, அவர் பேசுனதுலேயே ஃபர்ஸ்ட் உள்ளதை பாருங்க. அதாவது வந்துட்டு அவர் மற்ற விஷயங்களை கூட பேசியிருக்கலாம், கைது பண்ணக்கூடாது, இது அத்துமீறல் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கலாம். அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எப்படி தெரியுமா ஆரம்பிச்சாரு, இதுதான் திமுகவில் வரவங்க எல்லாரும் இப்படிதான் பேசுவீங்களாயா அப்படின்ற மாதிரி இருந்தது. நீங்கள் வந்துட்டு உங்கள் கூட உங்கள் புள்ள இல்லாமல் இருக்கலாம், நான் வந்துட்டு எங்கள் அப்பா கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி பர்சனலாக அட்டாக் பண்ணி தான் அவருடைய பேச்சையே முதல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ திமுகவில் வர எல்லாரும் இப்படி தான் பேசுவீங்களா, இதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து இப்படி தான் நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அஜெண்டாவே கொடுத்துருக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. அடுத்ததாக அவர் என்ன பேசியிருந்தார்னா, இவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு முதல்வராக இருக்கிறாரு பாருங்க, சட்டமன்றத்துக்குள்ள கொண்டு போய் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரையும் அடைச்சி வைக்கணும் அப்படின்னு பேசுறாரு. அப்ப எல்லாரையும் அடைச்சி வச்சுட்டு இவங்களோட திட்டத்தை மட்டும்தான் நிறைவேற்றணுமா, இது எப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. அதாவது மக்களே, ஆக்சுவலா நீங்களே சொல்லுங்க, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கரூர்ல பேசும்போது இந்த சட்டமன்ற நிகழ்வை பத்தி பேசியிருந்தார். என்னன்னா, நான் பேசுங்க அப்படின்றாங்க. பேச ஆரம்பிச்சோன்னா சட்டமன்றத்திலிருந்து எதிர்கட்சியில இருக்கிறவங்க எல்லாரும் எழுந்து வெளியில ஓடிடுறாங்க, வெளிநடப்பு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து ஓடிடுறாங்க. இனிமே வந்து சட்டமன்றத்தை பூட்டி வச்சுட்டு தான் பேசணும் போல, அவங்க வெளியில ஓடாம இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி இப்படிதான் சொல்லியிருந்தாரு. அதை இவங்க எந்தெந்த மாதிரிலாம் போர்ட்ரேட் பண்றாங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர்களை அடைச்சி வைக்கிறேன்னு சொல்றாரு, இவர் ஒரு முதலமைச்சரா அப்படின்ற மாதிரி வேற மாதிரிலாம் போர்ட்ரேட் பண்ணி கொண்டு போறாங்க. மக்களே, இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இப்ப திமுக என்ன சொல்றாங்க, அதாவது இவங்க வச்சது விமர்சனமே கிடையாது, இவங்க வந்து கொலை மிரட்டல் விடுறாங்க. ஒரு முதலமைச்சரை வந்து எந்த அளவுக்கு, அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறாங்க, சாதாரண ஒரு மனிதர் பேசினா அவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேச்சுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பொது மேடையில ஏறி நின்று முதல்வருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு கூட தெரியல. அவங்க 75 வருஷ கட்சியில இருக்கிறாங்க. ஓகேவா, இதை வந்து திமுக அவர் விமர்சனம் வச்சாரு அப்படின்ற மாதிரிலாம் போர்ட்ரேட் பண்ணி, விமர்சனம் வச்சதுக்கெல்லாம் போயிட்டு அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி கொண்டு போறாங்க. கொஞ்சம் திமுகவினுடைய செயல்களை எடுத்து பார்த்தோம்னா, கடந்த டிஎம்கேவினுடைய ஆட்சியில யூடியூபா இருக்கட்டும், சோசியல் மீடியாவா இருக்கட்டும், அதாவது அவங்களை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள அத்தனை பேர் மேல அரெஸ்ட் அப்படின்றது நடந்திருக்கு. அதுவும் அவங்கள திட்டியோ இந்த மாதிரி கொலை மிரட்டல் விட்டதோ கிடையாது. அவங்க ஆட்சியில நடக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டி, இதெல்லாம் நீங்களுக்கு மக்களுக்கு பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டி எடுத்து வைத்து பேசக்கூடிய யூடியூபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், இன்ஃப்ளூயன்சர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, சோசியல் மீடியால போடக்கூடியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீங்க எல்லாருமே வந்துட்டு அதை பார்த்திருப்பீங்க. ஓகேவா, அப்படிப்பட்ட திமுக தான் இப்போ வந்து நின்றுகிட்டு விமர்சனம் வச்சதுக்கெல்லாம் கைது பண்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு நிகழ்வும் இருக்குது. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு வயதான பாட்டி, அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் உரிமை தொகை வரல அப்படின்னு சொல்லி போஸ்டர்ல, திமுகவினுடைய போஸ்டர் இருந்திருக்கு, அந்த போஸ்டர்ல செப்பலை எடுத்து வீசிட்டாங்க. அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னொரு நபர் வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டுட்டாரு. ஓகேவா, அப்போ திமுக என்ன பண்ணாங்கன்னா, அந்த வீடியோ எடுத்த நபரை தேடி போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே போல செப்பல் எடுத்து வீசினாங்களே அந்த பாட்டி ஆதங்கத்துல, அவங்கள தனிப்படை அமைச்சு தேடினாங்க. இதுதான் வந்துட்டு திமுக. அது மட்டும் இல்லாம இது மீம்ஸ் போடுறவங்க, ட்விட்டு போடுறவங்க, அவங்கன்னு சொல்லி எல்லாருமே தேடி போயிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி இவ்வளோ வேலைகளை செஞ்ச திமுக இப்போ விமர்சனம் வைக்கிறவங்கலாம் அரெஸ்ட் பண்ணுறீங்களா, அவங்க இது விமர்சனமே கிடையாது, கொலை மிரட்டல். ஓகேவா, அது மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட திமுக இப்போ பேசக்கூடியது தான் ஆச்சரியமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, குதிரை பேர விவகாரம். இப்போ வரைக்கும் அந்த விவகாரம் போயிட்டு இருக்கு. போலீஸார் ஒரு நாளும் சில பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேவா, அதில் இப்போ ஆல்ரெடி 11 பேரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ மேலும் 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இருந்து அவங்க பதுக்கி வச்சிருந்த பல லட்சம் ரூபாய்கள் இப்போ போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே வந்து
2 கோடி பறிமுதல் செஞ்சிருந்தாங்க இல்லையா, இப்போ இன்னொரு 65 லட்சம் அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே அரசு இந்த குதிரை பேர விவகாரத்துல ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி அரசு செய்யப்பட்டவர்கள் கிட்ட இருந்து அவங்க பதுக்கி வச்சிருந்த பணம். அதை தான் இப்போ போலீசார் பறிமுதல் செஞ்சு எடுத்திருக்கிறாங்க. இப்போ இதுல அப்டேட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதுல தானே செந்தில் பாலாஜி அவர்களும் அவருடைய தம்பி அசோக் அவர்களும் தப்பிச்சுதான் நினைச்சு ஒரு இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி முன்ஜாமீன் வாங்கி வச்சிருக்கிறாங்க. முன்ஜாமீனையும் வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமறைவாக தான் இருக்கிறாரு. விசாரணைக்கு இன்னும் ஆஜராகல. ஓகேவா, அது ஒரு கதை. இப்போ இதுல அப்டேட்டா என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, கரூர்லையும் கும்பகோணத்திலையும் நடைபெற்று இருந்துகிட்டு இருந்த நிதி நிறுவனம் 2ஐயும் இப்போ அமலாக்கத்துறை பூட்டி சீல் வச்சிருக்காங்க. இந்த கேஸ்க்குள்ள அமலாக்கத்துறை உள்ள வந்துட்டாங்க அப்படின்றது தெரியும். ஏற்கனவே நம்மளுடைய வீடியோல பேசியிருந்தோம். அமலாக்கத்துறை அவ்வளோ சீக்கிரம் எதையும் எடுக்க மாட்டாங்க, ப்ரூஃப் இருந்தால் தான் வந்துட்டு எடுப்பாங்க. ஸோ இப்போ அமலாக்கத்துறை இறங்கி அவங்க வந்துட்டு 2 நிதி நிறுவனத்தை பூட்டி சீல் வச்சிருக்காங்க. ஏன் இந்த நிதி நிறுவனத்தை பூட்டி சீல் வச்சிருக்காங்கன்னா, இந்த 2 நிதி நிறுவனத்தை நடத்தினவர்களும் செந்தில் பாலாஜி அவர்கள் அப்புறம் அவருடைய தம்பி அசோக் அவர்கள் இருக்கிறாங்களே, அவங்க 2 பேரினுடைய நெருங்கியவர்கள், அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாம். அவங்க மூலமா தான் அந்த நிதி நிறுவனம் நடந்துட்டு இருக்கு. அங்க போயிட்டு ரெய்டு போயிட்டு இப்போ சீல் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த 2 நிதி நிறுவனங்கள்ல இருந்தும் ஏகப்பட்ட ஆவணங்கள், இந்த குதிரை பேரம் நடந்ததற்கான சாட்சியா இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் இப்போ ஈடி கைக்கு போயிருக்குது. இதுல செந்தில் பாலாஜி அவர்கள் வசமாக சிக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, பாஜகவும் இந்த சைடு டிஎம்கேவும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் அப்பப்போ வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. இதை கேட்கும்போது திமுக காரர்களுக்கு கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். ஆனால் இது உண்மையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதில் லைட்டாக ப்ரூவ் பண்ணுற மாதிரி என்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, டிஎம்கேவினுடைய கூட்டம் இப்போது நடந்தது இல்லையா, அங்கே நாடாளுமன்றம் கூட்டத்தொடரில் வந்து சில எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி டிஎம்கேவினுடைய தலைமை மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் ஒரு கூட்டம் அப்படின்றது நடந்தது. அப்போ என்ன பேசப்பட்டிருக்கு, என்ன முடிவு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, காங்கிரஸ் எம்பிக்களோட பக்கத்தில் உட்கார வேணாம், அவங்க கிட்ட அதிகம் பேச்சு வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொன்னதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தொகுதி மறுவரை மசோதா இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு டிஎம்கே சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் பேசப்பட்டிருக்கு. பாஜகவினுடைய எம்பிக்களை எதிர்த்து விமர்சனம் எதுவும் வைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி டிஎம்கேல பேசி முடிவெடுத்திருக்கிறாங்களாம். அப்போ இதுக்கெல்லாம் என்னவா அர்த்தம், கூட்டி கழிச்சு பார்த்தா அதுதான் போல அப்படின்ற மாதிரி தோணுது. எதுனா பிஜேபியும் டிஎம்கேவும் சேர போறாங்க போல அப்படின்ற மாதிரி தோணுது. அதாவது போன ஆட்சி காலத்துலலாம் பார்த்தீங்க, டிஎம்கே ஆட்சி காலத்தில் இந்த தொகுதி மறுவரை பிஜேபி கொண்டு வராங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணாங்க, அந்த மசோதாவை தீயிட்டெல்லாம் வந்துட்டு கொளுத்துனாங்க டிஎம்கே. ஸோ அப்படி இருந்தவங்க, பிஜேபிக்கு ஆப்போசிட்டாக இருந்தவங்க இப்போ அந்த தொகுதி மறுவரை மசோதாவுக்கு ஒத்துழைப்பு, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகுது. அப்போ இவ்வளவு நாட்கள் நீங்கள் தமிழக மக்கள் கிட்ட என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, பிஜேபி எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி காமிச்சு தான் இங்கே வந்துட்டு ஓட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. எலெக்ஷன் வரைக்குமே அதுதான் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் தோத்துட்டீங்க, விஜயவர்கள் மேலே வந்துட்டாரு அப்படிங்கும்போது அப்படியே போய் மாறும்போது இது எந்த மாதிரி எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் திமுகவை சேர்ந்தவர்கள் ஒரு சில பேர் இப்போ ட்விட் போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா, பிஜேபியும் டிஎம்கேவையும் சேர்றத நார்மலைஸ் ஆக்க பார்க்குற மாதிரி சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் பிஜேபியோட போய் சேர்ந்தா என்ன, அதாவது வந்து திமுகவுக்கு ஓட்டு போடலையா, நாம வந்துட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கலையா, ஸோ இப்படிப்பட்ட தமிழக மக்களுக்காக போய் பார்த்துக்கிட்டு என்ன கொள்கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி திமுகவை சேர்ந்த சில பேர் இப்போ ட்விட்டு போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போது இதெல்லாம் எதனுடைய தொடக்கமாக இருக்கும் அப்படின்றத மக்களை நீங்களே நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு உருட்டும் இப்போ உருட்டிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, சட்டப்பேரவை தலைவர் சபாநாயகர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய அனுமதி இல்லாம சட்டமன்ற உறுப்பினர்களை கைது செய்யக்கூடாது, அதை மீறி தாவேகா செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த சமயத்துல செய்தியாளர்கள் சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகரன் அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு கேட்கும்போது அவர் வந்து எல்லா விஷயத்தையும் விளக்கமாக புட்டு வச்சுட்டாரு. அதை வந்து இந்த மாதிரி பேசுகிறவங்கலாம் போய் பார்த்துக்கிட்டாங்கன்னா கிளியர் ஆகும். அதாவது என்னன்னா, சபாநாயகரோட பெர்மிஷன் வாங்கி தான் ஒரு எம்எல்ஏவை கைது செய்யணும் அப்படின்னு எந்த விதியிலையுமே கிடையாது. கைது செஞ்ச தகவலை மட்டும் சபாநாயகர்கிட்ட சொன்னா போதும். அதே போல எப்போ சபாநாயகரோட பெர்மிஷன் இல்லாமல் ஒரு எம்எல்ஏவை கைது செய்யக்கூடாது அப்படின்னா, பேரவை எல்லைக்குள்ள, அதாவது சட்டமன்ற வளாகம் இந்த மாதிரி பேரவை எல்லைக்குள்ள ஒரு எம்எல்ஏவை கைது செய்யறாங்க அப்படின்னா அப்போதான் சபாநாயகனுடைய பெர்மிஷன் அப்படின்றத வாங்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இவர் எங்க வச்சு கைது செய்யப்பட்டாரு,
வேற இடத்துல வச்சுதான் கைது செய்யப்பட்டார். ஓகேவா? அடுத்ததான் இன்னொரு விஷயம் சபாநாயகர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் செய்த தவறு சார்ந்து எழுத்துப்பூர்வமா ஒரு புகார் கொடுத்தாங்க அப்படின்னா சட்டமன்றம் சார்பும் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சபாநாயகர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம்னா ஆகஸ்ட் 5, 6 இந்த தேதிகள்ல சட்டமன்றம் கூட போகுது. பட்ஜெட் கூட்டத்தொடரை வெளியிட போறாங்க நம்மளுடைய தாவேகா அரசாங்கம் அமைந்ததிலிருந்து முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் இதுதான். 2026 to 2027 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை வந்துட்டு வெளியிட போறாங்க. இது வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடக்குது. அதுக்கடுத்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா வேளாண் பட்ஜெட்டையும் வந்துட்டு வெளியிட போறாங்க. இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பட்ஜெட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மிக நீண்ட எதிர்பார்ப்புகள், மிக நீண்ட தடைகளுக்கு பிறகு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய படம், நம்ம தளபதியினுடைய கடைசி படம் ஜனநாயகன் ஜூலை 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஒரு மிக நீண்ட தடை, எவ்வளோ விஷயங்களை கடந்து இப்போ அந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அந்த படத்தினுடைய டைரக்டர் ஹெச் வினோத் அவர்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவர் வெளியில வந்து நிறைய இன்டர்வியூஸ் அப்படின்றத கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதை தாண்டி நிறைய நியூஸ் சேனல்ஸ் போயிட்டு அவர்கிட்ட ப்ரெஸ் மீட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. அதுல முக்கியமான ஒரு விஷயமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, கரூர் விவகாரம் நடந்த டைம்ல அந்த இடத்துல ஜனநாயகன் ஷூட்டிங் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு திமுகவை சார்ந்தவர்கள், அதுலயும் குறிப்பா சில பேரை சொல்லணும் அப்படின்னா பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் அவர்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும். அவரு தான் இந்த கருத்தை முதல்ல வந்துட்டு எடுத்து வச்சதா சொல்லப்பட்டது. கரூர்ல வந்து ஜனநாயகன் ஷூட்டிங்கை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்னென்னமோ வாய்க்கு வந்த விஷயங்கள் அவ்வளோ பேசியிருந்தாரு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள். அந்த டைம்ல எந்த அளவுக்கு மோசமாலாம் விமர்சிச்சு அவரை பேச முடியுமோ அந்த அளவுக்கு அவர் பேசியிருந்தாரு. அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ ஹெச் வினோத் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஏற்கனவே படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே லீக் ஆயிடுச்சு. அப்போ லீக் ஆன படத்தை கண்டிப்பா வந்துட்டு ஒரு சில பேர் வந்து பார்த்துருப்பாங்க. அப்போ அதை பார்க்கும்போதே அதில் கரூர் விவகாரம் அது சார்ந்த காட்சிகள் எதுவுமே இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அப்போ நீங்கள் சொன்னது வந்துட்டு பொய் தானே, தவறான ஒரு தகவலை தானே கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட நீங்கள் வந்து சேர்த்தீங்க. அப்போ அதை பார்த்த பிறகு கூட இப்போ வரைக்கும் நீங்கள் வெளியில் வந்துட்டு ஒரு மன்னிப்பு அப்படின்றத கூட அந்த நபர் கேட்கலையே. அந்த நபர் வந்து நக்கீரன் கோபால் அவர்கள்னு அவர் வெளிப்படையாக சொல்லலை. ஆனால் அவர் தான் வந்துட்டு முதல்ல இந்த விஷயங்கள் எடுத்து வச்சு பேசினார். ஓகேவா? ஹெச் வினோத் அவர்கள் டைரக்டாக அவரோட பேரை சொல்லலை அப்படின்னு சொல்கிறேன். ஒரு மன்னிப்பு வந்துட்டு கேட்டிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஹெச் வினோத் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அதாவது ஒரு பத்திரிகையாளராக மக்கள்கிட்ட உண்மை அப்படின்றத கொண்டு போய் சேர்க்கணும். அவங்க மூலயமா தான் மக்கள்கிட்ட போய் சேருது. அப்போ உண்மையான ஒரு தகவலை சேர்க்கணும். பொய்யான தகவலை கொண்டு போய் இந்த மாதிரி சேர்க்கக்கூடாது அப்படின்றத அந்த இடத்துல அவர் பதிவு பண்ணியிருந்தார். ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நாம் நிறைய செய்திகள் சார்ந்து பார்த்துருக்குறோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும், நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நாம் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.